ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க. நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? நான் ஐ அம் தி ஒன்லி வுமன் இன் திஸ் பிளேஸ். இப்படி கத்துறாரு. there's no women here. I am being targeted just because I am a woman. நீங்க ஒரு பொம்பளை அந்த ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வச்சு கத்துறீங்க. நீங்க என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க. அது தப்பு தான். நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். அது எனக்கு காமெடியாக தோணலைங்க. ஆக்சுவலி என்னென்னா இப்போ அதாவது இப்போது ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது. ஏன்னா பேசிலி வந்துட்டு நீங்க தானா வெயிட்டை பற்றி என்ன தப்பா கேட்குறேன்னா? நீங்க என் வெயிட் கேட்டீங்க. நீங்க தானே என் வெயிட் கேட்டீங்க. உங்க வெயிட் என்ன? இவர்கிட்ட கேட்டேன். இங்க தமிழ் சினிமா ரசிகர் என்ன வருகிறாங்க? 32 வருஷமா ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. நான் வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை தான். பாக்கி எல்லா பத்திரிக்கையும் வேலை பார்த்து யூடியூபரா இருக்காங்க. ஓகே, என்கிட்ட பேசணும் அன்னைக்கே பதில் சொல்ல வேண்டியதுன்னா இவர்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வளர்ற ஹீரோ சார் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? நான் எந்த தப்பாவும் கேட்கல, எல்லாம் வழக்கமா கேட்கறீங்க. வெயிட்ட கேட்டா அந்த பொண்ணு ஏன் வெயிட்ட கேட்குறீங்க? நான் நடிக்கிறேன். நான் என் வீட்டு அவர் தூக்குனாரு. உங்களுக்கு சிரமமா நீங்க பேசி முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் சொல்றேன். சிரமமா இருந்ததா எப்படி? ஏன்னா உங்களுக்கு தமிழ் புரியல. இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन என்ன இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन சொல்லுங்க. கொஞ்சம் பூசி நான் கேக்குறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நீங்க என்ன கேட்டீங்க. சார் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டீங்க. நான் சொல்றேன். பூசி மொழின மாதிரி இருக்கிறாங்க. என்ன வெயிட் இருந்தாங்க? இங்க குஷ்புல இருந்து சரிதாவுல இருந்து கொண்டாடுன தமிழ் அப்படிலாம் சொல்லல. நீங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க. அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. நான் உங்கள்கிட்ட டைரக்டா சொல்றேன். ஓகே சார். நீங்க ஜேர்னலிசம் பத்தி கேக்குறீங்க. ஜேர்னலிசம் பத்தி உங்கள்கிட்ட மோடியை பத்தியும் ட்ரம்ப் பத்தியுமா கேட்க முடியும்? இந்த சினிமாவில் இருக்கிற இந்த சினிமாவை அவர் சொல்லி வளரணும். நீங்க அவரு சொல்லி முடிக்கட்டும், நான் பேசுறேன். சொல்லாமா? நீங்களும் சொல்லிட்டீங்களா? ஆமா, அன்னைக்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை சரி அந்த மீடியா பல எண்ணெய் மீடியா கேள்வி கேட்க நீங்க சொல்லி கேள்வி எழுதி கொடுத்து கேள்வி மீடியாவுடைய கேமரா முன்னாடி வந்திருக்கோம் நாங்க. நீங்க தான் இல்ல நீங்க சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும். ஓகே, கிடையாதுங்க. பிஆர் வந்து சொன்னாங்க கௌரி சங்கத்தை கேளுங்க கேட்டாங்க. உங்க பிஆர் நீங்க போன் பண்ணி ஒரே நிமிஷம். சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படுத்து தப்பா இருக்கு சார். இல்ல சார் புரியுது. கேள்வி நாயகன்னு பேர் எடுத்தோம். எனக்கு கேள்வி இன்டர்வியூ தான் நீங்க பேசுறீங்க. அதனால தான் இப்ப கேக்குறோம். ஓகே, நான் இப்ப சொல்லலாம். என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேசுறது? நான் பேச விடலாமா சார்? நான் பேசுங்க. நீ பேச விடல என்ன? சரி, நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி அவங்களை தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட். அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங். அது பாடி ஷேமிங். நீங்க பேசும்போது நான் உங்களை இன்டரப்ட் பண்ணல. நான் பேசுறேன், நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்ல பாருங்க உங்க ரேட்டுக்கு ஏத்த ஹைட் இல்லன்னு சொல்ல பாருங்க. அது டைரக்டரோட சாய்ஸ்ங்க. நீங்க யாருங்க அது கேக்குறதுக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? சரி நீங்க நடத்துங்க. நான் உட்கார வீட்டை குறைக்கிறேன்னு சொல்றேன். இல்ல சார், இது தப்பு. இல்ல அது ஏன் சாய்ஸ்ங்க. நான் ஏன் வெயிட் நான் குண்டா இருந்தா ஒல்லியா இருந்தா அவங்க தான் உங்களை குண்டுலாம். நான் குண்டுன்ற வார்த்தையை ஒரு இடத்துலயும் பயன்படுத்தல. நீ அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்கள்ட்டே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி? அது ஸ்டூபிட்னா என்னன்னு தெரியுமா சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க தான் மரியாதை காமிக்கல. ஒரே நிமிஷம்
நான் ஒரே நிமிஷம் சார், அவர் பேச முடிச்சா ஒரே நிமிஷம். நான் ஐ எம் தி ஒன்லி உமன் இன் திஸ் பிளேஸ். இப்படி கத்துறாரு, இவ்வளோ தேர் இஸ் நோ உமன் ஹியர். I am being targeted just because I am a woman. நீங்க ஒரு பொம்பளை அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன வெச்சு கத்துறீங்க நீங்க. ஆமா, அப்புறம் அப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லல சார். அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல. நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன். சரி, அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்தது. அதனால தான் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல. ஆனா என்ன அது மென்டல் ஹெல்த் சார் நான் சொல்றேன், டோன்ட் இன்டரப்ட் மீ. நான் சொல்றது every woman has a different body type. என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும். எனக்கு சார் அது என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா? ஆமா, அதுக்கு நான் ஜீரோ சைஸ்ல இருக்கணுமா? நான் சரி, என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் சார். நீங்க யூ ஆர் நாட் டூயிங் அஸ் a favor. ஓகே, நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம். வந்தோனே மன்னிப்பு கேட்க சொல்லி முடியும். நான் செய்யல. ஏன்னா இந்த படம் 100 கோடி ரூபாய் போட்டு நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. ஆனா அவங்க பேச திருப்பி என்ன? ஆமா சார், நான் புரிஞ்சுக்கிற வார்த்தை நீங்க பேட்டி கொடுத்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டருக்கு பாராட்டுனீங்களா, அவங்க தான் எழுதிருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? என் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? என் வெயிட் உங்களுக்கு அதுதானே உங்க கேள்வி. ஏன் அவங்க வெயிட் என்ன? அது என்ன ஒரு கேள்வி? இங்க இருக்கிற யாருக்கெல்லாம் எப்படி அது படத்தோட ரெலவெண்டா இருக்கு? அது ரெலவெண்டா இல்ல, படத்துக்கு அது ரெலவெண்டாவே இல்ல. என்னோட வெயிட் தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க. நான் குண்டா இருப்பேன், நான் ஒரு 80 கிலோ இருப்பேன். அது நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னோட டேலண்ட்டை தான் நான் பேச வைப்பேன். ஐ டோன்ட் நீட் யுவர் வேலிடேஷன். Okay sir, please I am working hard. என்னோட career timeline பாத்தீங்கன்னா I have chosen characters that are career oriented. Now I don't want to be a commercial heroine. Okay மூவி பத்தி பேசலாம். Okay இல்லமா அவங்க கத்துறாரு எல்லாரும். I have a perspective, right? Everyone is silencing me here. நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு. அது எப்படி இன்டர் பண்ணிட்டே கத்திக்கிட்டே இருக்காரு? I am saying to all the press here, with all due respect, நீங்க எல்லாரையும் நான் generalize பண்ணல. I am not generalizing, but normalizing body shaming. அதே ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது. எப்பவுமே அது கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு? என்னோட வெயிட் அன்னைக்கு அந்த பிரஸ் என்னோட வெயிட் கேட்டாங்க. ஒரு ஹீரோ கிட்ட கேட்டாங்களா என்ன வெயிட்னு? அது எனக்கு காமெடியாக தோணலங்க. அது என்ன பத்தி கேட்டாங்க, நான் பேசுறேன். அது எனக்கு அப்படி தோணல. அது ரெலவெண்டா இல்ல. ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல? 96 இல்ல அதர்ஸோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல. நான் ஒரு டாக்டரா அவங்க சொல்றத கேட்டா அத நீ சொல்லு. நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி பேசுறது? ஒரு நிமிஷமா இருமா. அதர்ஸ் 1 செகண்ட். அதர்ஸோட பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி 0 क्वेश्चंस. நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு, நான் கேரக்டருக்கு என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம். சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும். அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு? அது கியூட்டா இருக்கு, பப்பா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம். ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு. என் கிட்ட எதுவும் கேட்கல. என் கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்னன்னு. அது எப்படி கரெக்டா இருக்கும்? அது தப்பு தாங்க. அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தான். அதனால தான் நான் இப்போ ரியாக்ட் பண்றேன். ஆனா அவங்க வெயிட் என்ன, அவங்களை எப்படி தூக்குனீங்க, நெக்ஸ்ட் நீங்க வேற என்னெல்லாம் கேட்பீங்க? நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ். அது எப்படி கரெக்டா இருக்கும்? என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வெயிட்னு? என்ன எனக்கு தமிழ் தெரியாது, நான் இங்கதான் படிச்சது. அப்படி ஜஸ்ட் எனக்கு எல்லாம் தெரியும். இது ஜேர்னலிசமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜேர்னலிசமே இல்ல. உங்க ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ்.